ரைட். இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த வீடியோவில் விஷால் வந்து அவனோட அனுபவம் என்னமோ, அவன் இது வரைக்கும் என்னென்ன மாதிரியான ஃபோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கானோ அதை பேஸ் பண்ணி தான் டேட்டா கொடுப்பான். ஸோ அதனால் நீங்கள் எங்கேயுமே வந்து டக்குன்னு இந்த பையன் எப்படா நத்திங்கை சப்போர்ட் பண்ணலாம், இல்லாட்டி இந்த பையன் எப்படா போக்கோவை அப்போஸ் பண்ணலாம், இல்லாட்டி இந்த பையன் எப்படா போக்கோவை சூப்பர் சொல்லலாம், அந்த மாதிரிலாம் நீங்கள் நினைக்கக்கூடாது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ ஒரு கடையில் போய் பிரியாணி சாப்பிட்றதுனாலே அந்த லட்சணத்தில் தானே இருக்குது. ஒவ்வொருத்தரோட டேஸ்ட் பட்டும் ஒவ்வொரு மாதிரி ரியாக்ட் பண்ணுது. ஒருத்தருக்கு என்னடா இருக்கிறதுலே பெஸ்ட்டு பிரியாணி இதுதான் அப்படின்னு சொல்லும்போது பக்கத்து டேபிள்லேயே ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இல்லை ஆவரேஜாக இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ விமர்சனங்கள் எப்பயும் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுவும் டாப்பிக்கில் எந்த டாப்பிக்காக இருந்தாலும் சரி, ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரியான கருத்துக்களை சொல்கிறதுக்கான பாசிபிலிட்டி என்றைக்குமே பிரைட்டாக இருந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஆகும்போது இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது இந்த மனநிலையில் தான் நீங்கள் பார்க்கணும். இன்னொன்று என்னென்னா, நான் வந்து 2007, 8, 9, 10ன்னு சொல்லிட்டு அப்போ வந்து யூஸ் பண்ண எல்லா ஃபோன்ஸையும் வச்சு பல டேட்டாக்களை ப்ராசஸ் பண்ணி நான் ஒரு மாதிரி ஒரு அவுட்கமில் வருவேன்னு வச்சுக்கோங்களேன். யூஸ் பண்ணதே இது வரைக்கும் 4-5 ஃபோன் தான் அப்படின்னும் போது அந்த பையனுக்கு எந்த அளவுக்கு புரிதல் இருக்கும், அவன் எதெல்லாம் பேஸ் பண்ணி அவன் வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவான் அப்படிங்கிறதுலையும் நம்ம தெளிவாக இருக்கணும். ஸோ அதுக்காக தான் நான் முதல்லயே சொல்லிடுறேன். ரைட்டா? வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ எனக்கு வந்து விஷால் வந்திருந்தனால அவன்கிட்ட ஒரு சில கருத்துகள் கேட்போம். என்னோட ஒப்பீனியன் கிடையாது, இது பியூர்லி விஷாலோட ஒப்பீனியனாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ இது வந்து எக்ஸைட் ப்ரோ மேக்ஸு, அது வந்து நத்திங் ஃபோன் 4A ப்ரோ. ஸோ ரெண்டு ஃபோனையும் பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, சைட் பை சைடு வச்சு பார்க்கும்போது இவன் தான் லைட் வெயிட்டு, ஆப்வியஸாக இவன் லைட் வெயிட்டு. இவன் வந்து 9000 mAh மானாவாரியா. ஸோ ரெண்டுமே சைட் பை சைடு வச்சா மற்றபடி சைஸ் எல்லாம் சிமிலருங்க, ஐடென்டிக்கல் சைஸு. லுக்கு எந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ஸ்லையுமே செம்மையாக இருக்குது. நத்திங் ப்ரில்லியண்ட்டாக ஒன்று பண்ணியிருக்காங்க. என்னென்னா இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு சின்ன கேப் கொடுத்துருக்காங்க அந்த பேனலுக்கும் இதுக்கும், ஒரு ஹேர்லைன் கேப் மாதிரி இருக்கும். ஓகேயா? அது வந்து என்ன ஷாக் வந்து டக்குன்னு கிளாஸில் இறங்காமல் இருக்கிறதுக்கு. நத்திங் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா அதேமாதிரி பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ஷாக் அப்சர்வ் பண்ணி கிளாஸ் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக, ஸோ இந்த டியூரபிலிட்டியை கொஞ்சம் பெட்டர் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பண்ணுவாங்க. அடுத்து என்னென்னா மெயினாக அப்படியே அன்லாக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சார் வேல்யூ பார்க்கும்போது நத்திங்கில் வந்து ஹெட்சார் வந்து 1.180, பாடி சார் வந்து 0.935. இதுவே போக்கோவில் வந்து ஹெட்சார் வந்து 0.929, பாடி சார் வந்து 0.791. ஸோ இது வந்து சார் வேல்யூ. அடுத்து இதில் வந்து உங்களுக்கு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அப்படின்னு வரும்போது நத்திங்கில் என்னடா இருக்குது, இதில் அல்ட்ராசானிக்கு ஆப்டிக்கல் தான் நான் பார்த்தேன் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நீ இதோட பில்ட் அண்ட் வெயிட்டாக இருக்குது, 9000 mAh. அது லைக் இது வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்குது, அது அப்படியே லைட்டாக இருக்குது. சீரியஸாக ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது 5080 mAhங்க, அது 9000 mAhங்க. அது சொல்கிறேன், டெய்லி யூஸ் பண்ணும்போது இவ்வளோ வெயிட் வச்சு என்ன பண்ணுறது? அது சப்ஜெக்டிவ். உனக்கு வந்து இப்போது ராயல் என்ஃபீல்டு 650cc எடுத்துன்னு போயிட்டு நான் எக்ஸலோட கம்பேர் பண்ண முடியுமா? வெயிட்டாக இருக்குதே, அதனால நான் டெய்லி யூஸ் பண்ணும்போது இப்போ வந்து நம்ம ரொம்ப நேரம் யூஸ் பண்ண முடியாது. இப்படி உட்காந்து ரீல்ஸ் பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு. நான் அப்படி உட்காந்து ரீல்ஸ் பார்க்க மாட்டேன்னு வையேன். சொல்கிறேன், பார்க்குறவங்க யாரும் இல்லை. அதுதான் இப்போ அங்கே தான் பாயிண்ட் வருதுடா. நான் இது எதுக்கு சொல்ல வரேன்னு சொல்கிறேன். அந்த ஃபோனை டிஃபெண்ட் பண்ணி எனக்கு ஒரு மண்ணும் கிடைக்காது. என்ன ஹைலைட்னா, ஒரு கேமரா ஃபோன் எடுத்துக்க. இப்போ ஒரு X300 அல்ட்ரா வரப்போகுது. ஷாமியோட 17 அல்ட்ரா இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஃபோன்ஸ் இருக்குல்ல, அதுவும் ஹெவியர் சைடில் தான் இருக்கும். அதுவும் மெயினாக அந்த கேமரா செட்டப்பே போதும் அந்த ஃபோனை ஹெவி ஆக்கிறதுக்கு. அப்போ அந்த ஃபோனை வந்து ஒருத்தன் வாங்குறான் போது ஹெவியாக தான் இருக்கும்னு தெரிஞ்சு தான் வாங்குற மாதிரி இருக்கும். அப்போ அங்கே என்னன்னா, கேமராக்காக நான் வாங்கினேன், அந்த இடத்துல நான் என்ன காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறேன்னா வெயிட்டு. சரி, இப்போ நான் உனக்கு அடுத்த கேள்வி கேட்குறேன். அந்த அடிப்படையில் இந்த ஃபோன் நான் உன்கிட்ட கொடுத்துட்றேன். இது கூடவே ஒரு 5000 mAh பவர் பேங்கையும் கொடுக்குறேன். இப்போ சொல்லு, ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு கரெக்டு தான். என்ன வெயிட் வரும்? இப்போ அதிகமாக தான் வரும். அதை நான் கேரி பண்ணாமல் நான் உள்ளே வச்சிருக்கிறேன். இப்படி இல்லை, ஃபர்ஸ்ட் வந்து லைக் டெய்லி யூஸ் பண்ணும்போது நம்ம காலேஜுக்கு போகிறோம், ஸ்கூலுக்கு போகிறோம், சும்மா ரீல்ஸ் பார்க்குறோம், படுத்து ரீல்ஸ் பார்க்குறோம்னால கை வலிக்கும் முக்கியமாலே. நீ சொல்கிறது 100% உண்மை. அதனால தான் இது என்ன சொன்னேன்னா, உன்னோட ஒப்பீனியன் அப்படின்னும் போது நீ அதனால தான் 4A ப்ரோ வாங்கிட்ட. பட் இப்போ ஒரு ஜென்ரல் கன்சியூமர் அப்படின்னு வரும்போது ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் பியூராக கேமிங் தான் போவேன்னு நினைப்பாங்க. இப்போ நீ கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்ன தெரியுமா, நான் கேம் இதில் ஆடுறேன், ஆனால் எனக்கு P1ல் கிடைச்ச கம்ஃபர்ட் கிடைக்கல, ஏன்னா ஹீட் ஆகுதுன்னு சொன்ன தெரியுமா. இந்த ஃபோனும் கண்டிப்பாக ஹீட் ஆக தான் செய்யும். 9500S இருக்குது. ஸோ பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் SoC வேறு உள்ளே இருக்கிறனால அந்த ஃபோன்லேயும் டெம்பரேச்சர் ரைஸ் ஆக தான் செய்யும். இப்போ என்ன மாதிரியான வித்தியாசங்களை நம்ம பார்க்கலாம் அப்படின்னும் போது இங்கே ஒரு பேசிக்காக பாருங்க. இப்போ ஒன்றும் இல்லடா, ஒரு ஸ்பெக் ஷீட் எடுத்து வச்சிருக்கேங்க. இது வந்து 210 grams. ஆனால் 210 gram இவன் டிஸ்ட்ரிபியூட் பண்ண விதத்தை பாரு. இது 210 gram மாதிரியே ஃபீல் ஆகலை. அது வந்து எவ்வளோன்னு நினைக்கிறாரு? 218 grams தான். ஆமாம். ஆனால் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ண விதம் உனக்கு எப்படி இருக்கு? பெரிய டிஃபரன்ஸ் இருக்குது, ஹெவியாக இருக்கா? இதுதான் வந்து வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன். இதை தான் வந்து முன்னே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஆசூஸ் வந்து ஹைலைட் பண்ணியிருப்பாங்க. OnePlus பாரு, வெயிட் டிஸ்ட்ரிபியூஷனே பண்ண தெரியல, ஹெட் வெயிட்டாக இருக்குது பாரு. ஆனால் என் ROG எடுத்து பாரு, ROG Phone 2 வந்து அவங்க காமிக்கிறாங்க எவ்வளோ சூப்பராக வெயிட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன். மாஸ் பண்ணியிருக்காங்க. நத்திங், சல்யூட் பண்ணோம். ஸோ அது வந்து ஃபெதர் மாதிரி இருக்குன்னா அது பிரிக் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. நிஜமா இதில் இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, இது 210 கிராம் வர காரணம் என்னன்னா, அவ்வளோ ஏரியா மெட்டல் இருக்குது கொஞ்சம். இதில் வந்து ஃபுல்லாக மெட்டல், இந்த ஏரியா மட்டும்தான் பிளாஸ்டிக். இதில் வந்து ஃபுல்லாக பின்னாடி கிளாஸ் ஃபைபர் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த கிளாஸ் ஃபைபருங்கிறது இப்போ ரீசெண்ட் ட்ரெண்டாக போய்கிட்டு இருக்குடா. எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா,
இந்த 1 லட்ச ரூபா ஃபோன்லாம் பார்த்துருப்பியே, ஆமா. அதில் ரீசெண்டாக சொன்னாங்க பார்த்தியா, நாங்கள் கிளாசிக் கிளாஸ் ஃபைபர் போகிறோம். ரீசன் என்னன்னா வெயிட் கொஞ்சம் கம்மி பண்ணலாம், அதே சமயம் ஆமா. ஆனா யோசிச்சு பாரு, இது கிளாஸை கொடுத்து இல்லாட்டி இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் வெயிட் எங்கேயோ போயிருக்கும். அதனால வந்து லைட்டா கொஞ்சம் அந்த மாதிரி பாத்துக்கிறாங்க. அப்புறம் இன்னொன்று என்னன்னா, 2 ஃபோனும் பாறேன், நான் சொல்ல பக்கத்துல வச்சு பார்க்கும்போது ஒரே மாதிரி இருக்குன்னு 6.83 6.83 ஒரே இதுதான். ஓகே. அடுத்து என்னன்னா, ஒன்றுல தான் 144 ஹெர்ட்ஸ் இருக்கு. 4A Pro அதுல வந்து 144 ஹெர்ட்ஸ் தான், சில கேம்ஸ்க்கு மட்டும் தான் சப்போர்ட் ஆகும். பட் பிரைமரியா 120 தான். சரி, ஓகே. அப்போ அடுத்து என்னன்னா 1 பில்லியன் கலர், அது 68 பில்லியன் கலர்ஸ். பக்கத்துல மேபி ஒரு சில விஷயங்கள் வச்சு நம்ம செக் பண்ணி பார்ப்போம் பக்கத்துலேயே. ஸோ இப்போ எங்களுக்கு ஃபர்ஸ்ட் பெருமையான ஒரு விஷயம் என்னன்னா, ரெண்டுமே ஃபுல் பிரைட்னஸ் வச்சிருக்கோம். அதெல்லாம் இல்லை, பெருமை எங்கே அப்படின்னா 2 ஃபோனுமே பிக்சல்லேருந்து ரெண்டர் ஆகுது. இன்டர்நெட்டு பிக்சலில் ஹாட்ஸ்பாட் போட்டு போய்கிட்டு இருக்கு. பிக்சலில் ஹாட்ஸ்பாட் போடுற ஒரு நிலமை வருமானு ஆச்சரியப்பட்டேன். ஆனால் பிக்சலால் வந்து 5G வச்சு ஹாட்ஸ்பாட் இந்த இடத்துல புஷ் பண்ண முடியுதுங்கிறது தான் பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. ஸோ மேலே இருக்கிறது நத்திங் ஃபோன், கீழே இருக்கிறது வந்து போக்கோ. பிபிஐ வந்து இதில் போக்கோவில் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நத்திங்கில் வந்து கம்மியாக இருக்குது பிரைட்னஸ். ஆனால் ஆக்சுவலாக ஹை பிரைட்னஸ் அட் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வந்து நத்திங்கில் அதிகமாக போகும். 5000 nits வரைக்கும் போகும் இல்லையா, போக்கோ 3500 அப்படிங்கிறது ஸ்பெக்ஷீட்டில் இருக்குது. ஹை பிரைட்னஸ்னு போகும்போது என்ன ஆகுதுன்னா, அவுட்டோரில் வந்து 2000 nits வரைக்கும் போகும் போக்கோ. நத்திங் வந்து 1600 nits போகும். அவுட்டோரில் எடுக்கிறனால தாங்க இப்படி இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸ்பீக்கர் டெஸ்ட். அடுத்து வந்து இது ப்ராசர் பொறுத்த வரைக்கும் ஆப்வியஸாக அது பவர்ஃபுல்லாக இருக்கும். அது வந்து கேமிங் சென்ட்ரிக் ஃபோனு, பட் இது வந்து மீடியா அண்ட் கேமரா சென்ட்ரிக் ஃபோன். ஸோ அதுதான் இதோட அட்வான்டேஜ். அப்புறம் உங்களுக்கு ரேம் அண்ட் யூஎஃப்எஸ் ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும் போன வருஷம் வரைக்கும் 2.2 தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. 2.1 2.2. ஓகே. இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஎஃப்எஸ் 3.1 கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ் தான். ஸோ யூஎஃப்எஸ் 3.1 எப்பயுமே மாசு. ஸோ அதுக்கு மூவ் ஆனதே வந்து ஏ சீரிஸ்க்கு நாங்கள் வந்து இனிமேல் யூஎஃப்எஸ் 2.2 யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னதே வந்து ஒரு பெரிய நல்ல விஷயம். 4.1. ஆமாம், அது வந்து பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டுங்கிறனால 4.1. அப்புறம் இதில் வந்து உங்களுக்கு 2 50 மெகாபிக்சல் சென்சாரும், அது கூடவே ஒரு 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைடும் இருக்கும். அதில் ஒரே ஒரு 50 மெகாபிக்சலும் ஒரு 8 MP நார்மல் கேமரா தான் இருக்கும், அல்ட்ரா வைடு. மற்றபடி ஃப்ரண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் இதில் 32 மெகாபிக்சல் சென்சார் இருக்குது. நான் 50 எதிர்பார்த்தேன், ஆனால் ஏன் 32 போனாங்கன்னு எனக்கு இன்னும் தெரியலை. ஆமாம், ஃப்ரண்ட்டில் வந்து இதாக இருக்குது, டவுன்கிரேட் ஆகிருக்கு. அது ஏன் இறக்குனாங்கன்னு எனக்கு தெரில. நான் அதை ஆக்சுவலாக யோசித்தேன், என்னடா இது இப்படி பண்ணியிருக்கீங்களே, அப்படி தான் இருந்தது. ஏன்னா 2A ப்ளஸ்ஸே வந்து ஒரு 50 மெகாபிக்சல் செல்ஃபி ஷூட்டரோட தான் இருந்தது. அதுவும் 4K வந்து எடுக்கும் அந்த டைமில். ஸோ அதனால் நான் வந்து ப்ரோ அப்படின்னு வருது, 4A ப்ரோ அப்படின்னும் போது இன்னும் கொஞ்சம் மாசாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். பட் அது ஒன்று தான் வந்து இதுவாக 4Aக்கும் 4Proக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. இதில் வந்து பார்த்தோன்னா உனக்கு 20 மெகாபிக்சல் ஒரு சென்சார், அது காலகாலமாக வச்சு அதே அடிச்சு துவச்சிட்டு இருக்காங்க. போக்கோ F6லேயும் அதான் இருக்கும், அது ஒரு வித்து போன சென்சார்னு வச்சுக்க. ஸோ மற்றபடி வந்து உனக்கு மீதி எல்லா ஏரியாவும் கிட்டத்தட்ட இப்போ ப்ளூடூத் வந்து பார்த்தோன்னா இதில் வந்து 5.4, அதில் 6, அதனால என்ன எல்லாமே மாறிடுமான்னு கேட்டேன்னா உடனே டே நைட் டிஃப்ரென்ஸ் எதுவும் இருக்க போகிறது இல்லை, ஓரளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும் அவ்வளோ. சில இடத்துல உங்களுக்கு தெரியும் லைட்டாக. ஸோ மொத்தம் அப்போ இந்தியாவில் வந்து உங்களுக்கு 5400 mAh கிடச்சது ஒரு வகையில் அட்வான்டேஜ் தான். வெளி கண்ட்ரிலாம் வந்து eSIM கொடுத்துட்டு பேட்டரி குறைச்சிட்டாங்க. ஆனால் இந்த eSIM வந்து யாருக்காவது அட்வான்டேஜாக இருக்குமான்னு கேட்டால் அதுக்கும் ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது. என்னன்னா, நான் இப்போ நிறைய இடத்துல ட்ராவல் பண்ணுறேன் ப்ரோ, அதாவது நான் ஸ்டடி பர்பஸ்க்காக மட்டுமே இங்கேருந்து நான் வேற ஒரு கண்ட்ரியில் போய் படிக்கிறேன் அப்படின்னும் போது அந்த ஊரோட அந்த eSIM டப்புன்னு போட்டு போயிட்டே இருப்பாங்க, அங்கே கான்ஃபிகர் பண்ணிப்பாங்க, அப்படியே திரும்ப தூக்கி போட்டு போயிடுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். ஒரு சிலர் eSIM அதனால ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஓகே, நாட் பேட். பட் மற்றபடி வெளி கண்ட்ரியில் ஆமாம். ஸோ இதுலேயும் பிளாக், சில்வர், பிங்க் இருக்குது, இதில் பிளாக், ஒயிட், ப்ளூ இருக்குது. ஸோ அதெல்லாம் தான் ஆப்ஷன்ஸு. ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி வந்து உங்களுக்கு ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து 2.0 தான். சரியா, உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான், ஃபிங்கர் பிரிண்ட்டில் ஒரு சில சேஞ்சஸ் அண்ட் டிஸ்பிளே குவாலிட்டி அண்ட் பிரைட்னஸ் அதில் கொஞ்சம் சேஞ்சஸ், அவ்வளோதான். ஏன்னா இது வந்து 5000 nits வரைக்கும் போகும் பீக்கு, ஓகேயா. ஆனால் ஹை பிரைட்னஸ் மோட் வந்து 1600 nits போகும். ஆனால் அந்த ஃபோன் வந்து உங்களுக்கு போக்கோ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீக் பிரைட்னஸ் வந்து 3500 nits போகும்.
ஆனால் ஹை பிரைட்னஸ் மோட் வந்து உங்களுக்கு 2000 நிட்ஸ் போகும். திக்னஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் அண்ட் வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துலேயுமே வந்து நத்திங் சூப்பராக ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் வேணும், பேட்டரி லைஃப் வேணும், சார்ஜிங் ஸ்பீட் வேணும், ஏன்னா 100 வாட் சார்ஜர் வேறு இருக்குது இல்லையா. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை மட்டும் நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா அந்த இடத்துலலாம் இதில் சார்ஜர் எல்லாமே வந்துடும். சார்ஜரு, கேபிள், கேஸ் வந்துடும். ஓகே, ஸோ மொத்தம் வந்து இந்த மாதிரியான ஒரு சில ஏரியாவில் வித்தியாசம் இருக்குது. ஸோ இப்போ நீ சொல்லு, இப்போ இந்த ஃபோன் சப்போஸ் இப்போ ஆப்ஷனாக இருந்ததுனாலும் நீ ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான், உனக்கு வெயிட் வந்து ஒரு பெரிய ஃபேக்டராக நீ பார்த்துருக்க. உனக்கு வந்து வெயிட் கையில் எடுத்து யூஸ் பண்ணும்போது தெரிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு இந்த வெயிட் ஒரு பெரிய ஆடட் அட்வான்டேஜ் ஆனனால நான் அதையே இப்போ ஒரு அட்வான்டேஜாக வச்சுட்டு நான் சுற்றுறதுக்கு நான் அதுக்கு 100 வாட் இல்லாட்டி 9000 mAhன்னு பார்க்கணும், நான் டாப் அப் பண்ணணும்னா டாப் அப் பண்ணிப்பேன். அந்த மைண்ட் செட்டில் நீ இருக்க அப்படிங்கிறது முதல்ல நீ சொல்லிட்ட. ஓகே, இருந்தாலும் நீ ஆடியன்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புகிற ஃபைனலாக? நத்திங் 4A Pro தான்ட்டு. அதான் ப்ரிஃபரன்ஸு. இது வந்து விஷாலோட ப்ரிஃபரன்ஸு, மறுபடியும் யாரும் வரக்கூடாது இப்போ. ஏன்னா நம்ம ஆளுங்களே ஒரு சிலர் வாங்கியிருக்கீங்க. நம்ம பாக்கெட் எஃப்எம் ஸ்டுடியோன்னு ஒருத்தர் இருப்பாரு, அவர் வாங்கியிருக்காரு. ஸோ நிறைய பேர் வந்து இப்போ எக்ஸைட் ப்ரோ மேக்ஸ் வாங்கியிருக்கீங்க. 10,000 ஃபோனுக்கும் இதுக்கும் பெருசாக ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்காது. யாரும் லுக்கில் சொல்கிறோம். லுக்கு ஆமாம். பின்னாடிலேருந்து பார்த்தா கேஸ் போட்டிங்கன்னா, ஒரு கலர்டு கேஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு எங்கே பாருங்கள் ஒரே ரேட் தான். அதெல்லாம் உண்மை தான், 100% உண்மை தான். நீங்கள் பழைய போக்கோ ஃபோனோ இல்லாட்டி வேறு ஏதோ ஒரு ஃபோன் பார்க்குறீங்க அப்படின்னாலும் அந்த ஃபோன் எல்லாமே அப்படி தான். டக்குன்னு நீங்கள் வித்தியாசம் கண்டே பிடிக்க முடியாது. என்னடா ஒரே மாதிரி இருக்குது அப்படிதான் இருக்கணும். ஒன்று அவங்க நீங்கள் கேட்டு தான் தெரிஞ்சுக்கணும், இல்லை ஓப்பன் பண்ணி பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து 100% அக்செப்டபிள் ஃபேக்ட்டுங்க, சரியா? ஸோ மற்றபடி சும்மா தூரத்துலேருந்து பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிடும். நத்திங் ஃபோன், நத்திங் ஃபோன் அந்த யூனிக்னஸ் சொல்கிறான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்வேன்னா, பர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக்காக ஒரு ஃபோன் வேணும், லாங் பேட்டரி லைஃப் வேணும் அப்படின்னா இதுவே நல்ல பேட்டரி லைஃப் வரும். நல்லா ஆப்டிமைஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா காலகாலமாக இவங்க அந்த இடத்துலையும் பேர் வாங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது வரைக்கும். ஸோ அதனால் அதுவும் ஸ்கோரிங் ஏரியா தான். பட் இங்கே ஹைலைட் என்னென்னா, வேறு வழியே இல்லை, எக்ஸ்ட்ரா பெட்ரோல் போட்டு அடிச்சு நொறுக்கிற மாதிரியான ஒரு ஃபோன் தான் அது. ஸோ ஆல்ரெடி ஒரு சிலர் யூஸ் பண்ணிட்டு இப்போயே வந்து 10 hours 12 hours ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா 9000 mAh வச்சுட்டு 12 hours வரதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய சாதனையான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை, அதோட அதிகமாக வரும். நல்லா ஆப்டிமைஸ் தான் சொல்லியிருக்குது, சூப்பராக ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வேறு லெவலு. இது கூகுள் டைலர் அப்படிங்கிறனால அனௌன்ஸ் பண்ணிட்டு கால் ரெக்கார்ட் பண்ணோம். அது வந்து உங்களுக்கு ஷாமி டைலர் அப்படிங்கிறனால அனௌன்ஸ்மெண்ட் இல்லாமே கால் ரெக்கார்ட் பண்ணோம். ஆமாம், சூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி. அதுவும் இல்லாமல் ஹாப்டிக்ஸ், அதுக்கப்புறம் சவுண்டு சூப்பராக இருக்குது. அதில் ஹாப்டிக்ஸ் ட்ரை பண்ணி பாரு. ஒரு வழி இது வந்து ஏதாவது தட்டி பாரு, ட்ரெயினோ கொடுத்துட்டு தட்டி பாரு, அவ்வளோதான். ஓகே தான். ஓகே, சிம்பிளாக இருக்குது, பெரிய ஹாப்டிக்ஸ் டிஃப்ரென்ஸ் தெரியல இதில் இருக்குது. சும்மா டைப் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா பட் நான் நார்மலாக வந்து ஹாப்டிக்ஸ்லாம் ஆஃப் பண்ணிடுறேன், எனக்கு சுத்தமாக பிடிக்காது. பட் அதில் பிடிச்சிருக்கு. இதில் வந்து எப்படின்னா சட்டிலாக இருக்குது, டீப்பாக இருக்குது, சட்டிலாக இருக்குது. இது வந்து எப்படி இருக்குன்னா கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். இதுவா சி இந்த கர்மமானி பார்த்த மாற்றி வச்சுருந்துருக்கானுங்க பண்ணாட பசங்க. இங்கே பாரு கீபோர்ட் இருக்குல்ல, நான் அதான் பார்த்தேன் என்னடா இது நம்மால் பார்த்துட்டு நார்மலாக இருக்குங்கிறான் அப்படின்றேன். இந்த பாரு இது வந்து அந்த இண்டி இத்து போன கீபோர்டு. இப்போ தட்டிப்பார் சீண்டிப்பார் ரொம்ப ஹெவியாக இருக்குது, சுத்தமாக பிடிக்காது எனக்கு. இவனுக்கு ஹாப்டிக் வந்து ஹெவியாக இருந்தால் பிடிக்காதுங்க. இதில் வந்து ஆக்சுவலாக சட்டிலாக இருக்கும், ரொம்ப கம்மியாக இருக்கும், லைக் நல்லா இருக்கும். ஆனால் அங்கே தான் ட்விஸ்டடா. நம்ம என்ன பண்ணலான்னு சொல்கிறேன், இதுக்கு பேர் தான் கஸ்டமைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சரியா? எந்த விதத்துலனா இப்போ இதில் வைப்ரேஷன் ஒரு செட்டிங்ஸ் இருக்கும்டா, சரியா? இந்த வைப்ரேஷன் செட்டிங்ஸ்குள்ளே நீ போனேன்னா இங்கே வந்து உனக்கு ஹாப்டிக் எந்த லெவலுக்கு இருக்கணும்னு இருக்கும். ஸோ நான் இங்கே இப்போ குறைச்சிட்டேன் அப்படின்னும் போது இதில் அந்த ஃபோனில் இருக்குது, அந்த மாதிரிலாம் எல்லாத்துலேயும் இருக்குது. இப்போ இதில் பாரு, இப்போ ஒன்றுலேயும் இருக்கும், அதெல்லாம் ஆப்வியஸாக. நான் அதான் சொல்கிறேன், எனக்கு நான் ஃபஸ்ட் டைம் நத்திங் OS யூஸ் பண்ணுறேன். ஸோ பெருசாக எதுவும் தெரியல, பட் இப்போ தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஒரு 2 நாளாக தான், ஒரு 4 நாளாக யூஸ் பண்ணிட்டுருக்கேன், அவ்வளோதான். இங்கே பாரு இதில் வந்து வைப்ரேஷன் இருக்கா? ஆமாம், பட் அதுவே நல்லா தான் இருக்குது. மீடியமில் வச்சுருங்க. இப்போ லோவில் இருந்தது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே கஸ்டமைசேஷன் இருக்கும். இப்போ நான் OS லெவலில் கஸ்டமைசேஷன் ஆஸ்பெக்டில் போனேன்னா இது வந்து ஸ்ப்ரிங் மாதிரி இருக்குது, அது வந்து யூனிக்காக ஒரு பபுள் மாதிரி இருக்கும். இப்போ அதில் இன்னும் டீப்பாக போனோம்னா என்ன ஆகிடும்னா, உனக்கு வந்து இண்டிவிஜுவல் ஆப்ஸுக்கு வால்யூமு எல்லாத்துலேயுமே அந்த மாதிரி நிறைய செட்டிங்ஸ்லாம் இருக்கும்டா. நீ உள்ளே போயிட்டு என்ன பண்ண முடியும்னா ஒரு ஆப்புக்கும் வால்யூம் தனியாக செட் பண்ணுறது. இதில் வந்து லைக் அதிகமாக அதான் சொல்கிறேன், இந்த மாதிரி OSக்கு வந்து அதிகமாக ஃபீச்சர்ஸ் இருக்கும், இருக்குது. ஸோ அது வந்து நம்ம பாதி மேலே யூஸ் பண்ண மாட்டோம், பட் இருக்கும், யூஸ் பண்ண முடிஞ்சவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இதுலேயும் நீ நிறைய மாற்றலாம், இதுலேயும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீ போயிட்டு ஒன்றா வந்து எனேபிள் பண்ணணும், நிறைய விஷயங்கள் நீ மாற்ற முடியும். பட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எனக்கு நத்திங் OS. நான் முன்னாடி யூஸ் பண்ணது Realme UI 7, அதுக்கப்புறம் வந்து அதுக்கு முன்னாடி வந்து One UI யூஸ் பண்ணிருந்தேன். ஸோ இது கம்பேர் பண்ணால் ரொம்ப டிஃப்ரெண்ட். ஏன்னா இப்போ ஃப்ளிப் டு ஷூ இருக்குது, நிறைய இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து தனியாக துண்டாக தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு மேற்பார்வையாக தான் ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்கோம். ஸோ மொத்தம் எனக்கு நான் ஓப்பனாக என்ன சொல்வேன்னா, போக்கோ ஃபோன் ஃபார் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் யூசர்ஸு, கேமர்ஸு அவங்களுக்கு செட் ஆகும். பட் ஃபோன் வந்து லைட்டாக வார்ம் ஆகும். அதுலேயும் இருக்குது, இது கேம் ஆடினா வார்ம் ஆகும். அது வந்து 5G டேட்டா போட்டு லைட்டாக ஒரு சில விஷயங்கள் டாஸ்க் பண்ணாலே லைட்டாக வார்ம் ஆகும்.
5G டேட்டாலாம் இல்லாமல் ஒய்ஃபைல யூஸ் பண்ணால் அந்த ஃபோன் நார்மலாக கூலாக இருக்கும். பட் 5G டேட்டா ஆன் பண்ணிட்டா அந்த ஃபோன் லைட்டாக வார்ம் ஆகும். பட் இந்த ஃபோன் அப்படி கிடையாது. உங்களுக்கு 5G டேட்டா ஆன்ல இருந்தாலும் வார்ம் ஆகாது. அது மேபி அப்டேட் கொடுத்து அவங்க பேட்ச் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சிலர் வந்து இப்போ கமெண்ட் செக்ஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா எக்ஸைட் ப்ரோ மேக்ஸ் யூசர்ஸ் அவங்களுக்கு அந்த மாதிரியான பிரச்சனை இல்லைன்னு தான் சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேட்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது லைட்டாக ஒரு வார்ம்னஸ் ஃபீல் ஆகும். ஸோ இது வந்து 100% சப்ஜெக்ட் டு யூசர். ஸோ ஒவ்வொருத்தருக்கு என்ன ப்ரிஃபரன்ஸ் இருக்குங்கிறத பேஸ் பண்ணி தான். ஏன்னா இப்போ ஐஆர் பிளாஸ்டர் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு வந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் இருக்காது. ஆமாம், இல்லை அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு டெய்லி யூஸ் பண்ணி. நீ P1 யூஸ் பண்ணிட்டு இருந்தியா? P4 இருக்கும். அதனால அது யூஸ் பண்ணுறீங்க. அது நான் RGB ரூமில் இருக்கிறதுனால தேவைப்படுது. அந்த ரிமோட் போயிடுச்சு, அதனால வந்து அந்த P4 இது யூஸ் பண்ணிட்டு தான். அதுக்கு முன்னாடி வந்து ரெட்மி ஒரு சின்ன ரெட்மி Note 8 Pro அது செத்துருச்சு முந்தா நேற்று தான். ஓகே, ஸோ நீங்களும் சப்போஸ் வந்து ஒரு சில விஷயங்கள் அப்சர்வ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4A ப்ரோவா இல்லாட்டி வந்து போக்கோவோட எக்ஸைட் ப்ரோ மேக்ஸா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இது வந்து ஒரு ஜென்ரலான ஒரு தாட்டு தாங்க, சரியா? பெருசா நீங்க யூஸ் பண்ண போறது இல்லை. கேமிங் அந்த மாதிரினா உங்களுக்கு இந்த இதுதான். பட் நீங்க வெளியெல்லாம் போறீங்க, ஸ்கூல் காலேஜ் இல்லை வெளியே சுற்றுவேன்னா உங்களுக்கு அந்த ஃபோன் யூஸ் பண்ணும்போது பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு வெளியே போகும்போது அதுவும் இல்லாமல் நீங்கள் அங்கங்கே வைக்கும்போது உங்களுக்கு ஃபோன் ஃப்ளிப் பண்ணி வைப்பீங்க. ஸோ பின்னாடி நோட்டிஃபிகேஷன் வரும், ஒரு மாதிரி யூனிக்காக இருக்கும். உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கே ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ அதுவும் இல்லாமல் ஃபீச்சர்ஸ் கம்மியாக இருக்கும் டிசைன் கம்பேர் பண்ணுறது. சப்ஜெக்டிவ் தான். ஓகே, ஸோ வேறு ஏதாவது ஒரு சில பாயிண்ட்ஸ் நாங்கள் மிஸ் பண்ணியிருந்தோம்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். என்ன பொறுத்த வரைக்கும் நான் இப்பயும் கூட ஒரு சில விஷயங்கள் சொல்லுவேன். இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ண அனுபவத்துலேருந்து சொல்லுவேன். உங்களுக்கு ப்ளூடூத் ஆடியோ, USB Type-C ஆடியோ இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ், அங்கெல்லாம் கொஞ்சம் எட்ஜி ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா ஆப்வியஸாக Xiaomi ஃபேமிலி வந்து அங்கேயும் ஸ்கோர் பண்ணோம். நம்ம யூஸ் பண்ணதை வச்சு சொல்கிறோம். ஸோ மற்றபடி வந்து யூத் சென்ட்ரிக், மீடியா சென்ட்ரிக், ஜாலியாக என்ஜாய் பண்ணணுமா? ஓகே, பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட், பேட்டரி போட்டு அடிச்சு துவைக்கணும், பவர் பேங்கை கையில் கேரி பண்ணிட்டு போகணும். நான் இப்போ தான் அதை யூஸ் பண்ணிருக்கேன், பெருசாக எனக்கும் தெரில. பட் சொல்கிறேன் உங்களுக்கு 1 month ரிவ்யூவில் அந்த மாதிரி அதை தாராளமாக நம்மளால் யூஸ் பண்ணிட்டு ஒரு மாதம் கழிச்சு அவனோட ஃபீட்பேக்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுவான். எப்படியும் காலேஜ் ஜாயின் பண்ணுவோம் அந்த கேப்பில். ஸோ அப்போ நம்ம பார்க்கலாம். ரைட்டு, தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதுக்கு விடைபெற்றுக்கொள்ள சிவபரணி, விஷால், பார்க்கலாங்க. பாய். ரெண்டு ஃபோன்லேயுமே ஃப்ரண்ட் கேமராவில் 1080p 60 fps எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ எப்படி இருக்குது, எது உங்களுக்கு ஒய்டாக ஃபீல் ஆகுது, எது ரொம்ப ஸ்டெபிளைஸ்டாக இருக்கிற மாதிரி இருக்குது, அப்படியே டைனமிக் ரேஞ்சு எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை? எந்த ஃபோன் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுவீங்க? பார்க்க போனால் மறுபடியும் சொல்கிறேன், போக்கோ வந்து பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டு, நத்திங் வந்து மீடியா அண்ட் கேமரா சென்ட்ரிக் ஃபோன். கேமராலேயுமே 4K 30 fps வீடியோ எடுத்துகிட்ருக்கேன், போக்கோ ஆஸ் வெல் அஸ் நத்திங். ஸோ எப்படி இருக்குது ரியர் கேமரா 4K 30 fps, நத்திங்க்கு வந்து டெலிஃபோட்டோ இருக்குது. ஸோ அசால்ட்டாக டெலிஃபோட்டோவுக்கு ஜூம் போயிடும். ஆனால் போக்கோவால் அதெல்லாம் பண்ண முடியாது. இருந்தாலும் இந்த இடத்துல ஜூம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் பார்க்குறேன். போக்கோவால் 6x வரைக்கும் போக முடியுது, நத்திங்கால் 7x வரைக்கும் போக முடியுது. போக்கோவில் ஒன்றுமே கிளியராக இல்லை, பட் நத்திங்கில் வேறு லெவலில் இருக்குது. ரீசன் என்னென்னா அதில் டிஃபால்ட் டெடிக்கேட்டடு உங்களுக்கு 3.5x இருக்கிறனால ரிசல்ட் வந்து அமோகமாக இருக்குது வித்தியாசம். ஓகே, ஸ்டெபிலைசேஷன் ஆஸ்பெக்டில் சும்மா என்ன லைட்டாக ஜெர்க் விட்றாங்க, வேறு எதுவும் இல்லைங்க, ஓடலாம் இல்லைங்க, சரியா? அப்படியே இப்படி திருப்பி பேன் பண்ணி ஃபோக்கஸ் வந்து நத்திங்கில் சூப்பராக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. உங்களுக்கு வீடியோ பார்க்கும்போது என்ன ஃபீல் ஆகுதுன்றது நீங்கள் சொல்லுங்கள். கலர்ஸில் ஓரளவுக்கு ஒரு மைல்டு டிஃப்ரென்ஸ் இருக்குது, பட் நத்திங்கில் இருக்கிறது தான் ஓரளவுக்கு ட்ரூவாக ஃபீல் ஆகுது. போக்கோ வந்து கொஞ்சம் வைப்ரண்ட்டாக இருக்குங்க டிஸ்பிளேயில் பார்க்குறதுக்கு. ஏன்னா வீடியோவில் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குங்கிறத நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. காலையில் எத்தனை மணிக்கு கிளம்புனா? 5:30 கிளம்புனேன். 5:30க்கு எழுந்திரிச்சு ஒரு 6 கிளம்பிட்டேன். சரி, 5:30க்கு எவ்வளோ இருந்தது பேட்டரி? ஒரு 80. ஒரு நைட் தூங்கும்போது ஒரு 88 இருந்தது, நைட்டு ஒரு 11 o'clock 88 இருந்தது. காலையில் எழுந்திரிச்சோடனே ஒரு 5:30 அலாரம் வச்சு தான் இருந்துச்சேன். ஸோ ஒரு 80 இருந்தது வச்சுக்கோங்களேன். சரி, அந்த 80 இருக்கிறது மேட்டர் இல்லை, ஆனால் எல்லாமே ஆனில் வச்சுருந்துருக்க போலையே டேட்டாலாம்? டேட்டா ஆஃபில் தான் இருந்தது, வைஃபை ஆனில் இருந்தது. ஓகே, வைஃபை ஆஃப் பண்ணியாச்சா? தூங்கும்போது ஆஃப் பண்ணி அப்படியே தூங்கியாச்சு. சரி, ஓகே. சரி, இது வந்து அப்போ இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஏர்லி ஸ்டேஜில் இருக்கிற ஐடியல் ட்ரெயின். ஏன்னா இது என்ன கிடைச்சது உனக்கு ஃபோனு? நான் வந்து 25th என் கையில் வந்தது, இன்னைக்கு வந்து 30th இன்னைக்கு. சரி, ஓகே. ஸோ லாஸ்ட் 4 to 5 டேஸுங்கிறது அது எப்பயுமே ஆப்டிமைசேஷன் எடுத்துக்கிற டைம் தான். ஸோ அது இன்னும் எடுத்துக்கிட்டோம், இன்னும் 1 month கழிச்சு பார்ப்போம். ஸோ ஆக மொத்தம் இப்போ டைம் வந்து என்ன ஆக போகுதுன்னா 10:30 அந்த மாதிரி ஆக போகுது. 10 ஆக போகுதா? 10 ஆக போகுது. ஸோ அப்போ 5:30லேருந்து 10 o'clock வரைக்கும் இது வரைக்கும் நாங்கள் யூஸ் பண்ணதுன்னு பார்த்தா கேமரா கொஞ்சம் ஓவராக தான் நாங்கள் யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணோம். இதுவும் ஆன் இருந்தது, ஜிபிஎஸ் ஆன்ல இருந்தது, ஜிபிஎஸ் அண்ட் டேட்டா ஆன்ல இருந்தது. ஸோ இப்போ வந்து எவ்வளோ இருக்குது பாக்கி? 33 இருக்குங்க. ஸோ 47% ட்ரெயின் ஆயிருக்கு.
இது வந்து அக்செப்டபுளான்னு கேட்டால் நான் நிறைய ஃபோன் யூஸ் பண்ணதுக்கு அதுக்கும் எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா ஓகே தான். அதே சமயம் 5400 mAh மொபைல் டேட்டா ஆனில் இருந்தது. இவனுக்கு இது புதுசாக ஃபீல் ஆகும். நான் தெருவா சுற்றுறனால எனக்கு நிறைய ஃபோன்ஸ் நான் எடுத்துகிட்டு போகும்போது எனக்கு பேட்டரி லைஃப் எப்படி இருக்கும்னு தெரியும். ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது 5400 mAh வச்சு பார்த்தா ஐ ஓன்ட் ஸ்கோல்டு தம். ஸோ இன்னும் ஆப்டிமைஸ் ஆகும் அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. ஏன்னா இப்போதைக்கு கொஞ்சம் அந்த தேர்மல் இஷ்யூ இருக்குது. அந்த தேர்மல் இஷ்யூனால தான் ஒரு 10% எனக்கு குறைஞ்சிருக்கும்னு எனக்கு தோணுது. மட்டும் அந்த அப்டேட் கொடுத்து சரி பண்ணிட்டாங்கன்னா பாதி பிரச்சனை இருக்காது. ஸோ இதுதான் வந்து ஃபைனல் வேர்டிக்ட்டுங்க. ஸோ தெர்மல் இஷ்யூ கொஞ்சம் இருக்குது. அதை மட்டும் அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா கேமரா இன்னும் பெட்டராகவே செயல்படும் அப்படிங்கிறத எங்களோட இறுதி ஆலோசனை. இன்னும் கொஞ்சம் நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்கலாம். அது இவனோட ஆலோசனை. ஃபோன் கம்பேர் பண்ணும்போது சூப்பராக இருக்கும் நிறைய ஃபோன்லலாம். புரியுது. அதாவது நிறைய ஆண்ட்ராய்ட்லேயே நேட்டிவ் ஃபீச்சர் மாதிரி கேட்குறான். நத்திங் ஓஎஸோட ஃபீச்சர்ஸ் இன்னும் அதிகமாகணுன்றான், வேறு எதுவும் இல்லை. ஆமாம். ஓகேங்க. ஸோ இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ போக்கோ எந்த விதத்தில் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லணும்னா பர்ஃபார்மன்ஸ்க்கு ஓகே, டிஸ்பிளேக்கு ஓகே, ஸ்பீக்கருக்கு ஓகே, பேட்டரி லைஃப் அப்படின்னு வரும்போது அந்த இடத்துல கண்டிப்பாக 9000 mAh இருக்கிறனால அந்த இடத்துலையும் ஓகே. பட் இதுவே உங்களுக்கு பில்டு, யூனிக்னஸ்ஸு அண்ட் ஓஎஸ் வந்து ரொம்பவே ஆக்டிவாக இருக்கணும், அந்த கம்யூனிட்டி ரொம்பவே ஆக்டிவாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரியான ஏரியாலலாம் நத்திங் ரொம்பவே சாலிடாக ஸ்கோர் பண்ணுறாங்க. இதில் என்ன ஒன்று, இதுக்கப்புறம் வரக்கூடிய ஒரு சில அப்டேட்ஸில் நத்திங் ஃபோன் 4a Pro இன்னும் பெட்டராக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி பிரைட்டாக இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை தான். ஸோ இதை தாண்டி என்னன்னா போக்கோ இப்போதைக்கு எப்படி இருக்குது அப்படின்னா நெக் டு நெக் டக்குன்னு எடுத்து கம்பேர் பண்ணும்போது ஃபோட்டோகிராஃபியில் ஆச்சரியமாக இருக்குது. ஒரு ஃபோட்டோகிராஃபி பேஸ்டு ஃபோனே கிடையாது. பட் அதை ப்ராசஸ் பண்ணக்கூடிய ரிசல்ட் வந்து கன்வின்சிங்காக இருக்குது. ரைட்டுங்க. ஸோ நீங்கள் யாராவது நத்திங் 4a or 4a Pro யூஸராக இருக்கீங்கன்னா இப்போதைக்கு எப்படி இருக்குது, இப்போ ரீசெண்டாக ஏதாவது அப்டேட்ஸ் வந்துச்சா, அந்த அப்டேட் மூலமாக நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள்.